வெங்கலப்பானை கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி வந்துடலாம். இதில் 4 காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியாச்சு. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். மாவு அரைச்சின்னு வந்தாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. இதை மாவில் கொட்டிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பல்லாக கீட்டி போட்டுக்கலாம். இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சதை சட்டியில் போட்டு நல்லா கெட்டியார வரைக்கும் கிளறிக்கலாம். மாவு நல்லா கெட்டியாயாச்சு. வெங்கலப்பானையில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் இந்த மாவை குழக்கட்டையாக உருட்டி அந்த எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி வெங்கலப்பானையில் வச்சிடலாம். மேலே மூடி வச்சிடலாம். திருப்பி விட்டுக்கலாம். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் உள்ளே விழுந்து அதிலே வேகும். நல்லா எடுத்துகிட்டு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். வெங்கலப்பானை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.